இந்தமா இலை பறிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. சந்தோஷமா பறிச்சா 25 ரூபா, அழுதுகிட்டே பறிச்சுங்க 10 ரூபா தான் தருவேன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். சிரிக்க கூடாத, சிரிங்களா? போடா குண்டா. இத பாருங்க, மனசுல எதையோ வச்சுக்கிட்டு உம்முன்னு தேயில பறிக்காதீங்க. அப்புறம் டீ குடிக்கச்சா சோகம் தான் வரும், உற்சாகம் வராது. ஆமா. ஐயோ, நீங்க அழுது ஒடிச்சுக்கிட்டே தேயில பறிக்க அது இலையில பட்டு அப்புறம் உப்பு கறிக்க போகுது. சிரிச்சுக்கிட்டே தான் பறிங்களாமா? துப்பு கட்ட சிரிக்கங்களா? நீங்க சிரிச்சீங்கன்னா சிவகாசி மத்தாப்பு தெரிக்கும், பட்டாசு வெடிக்கும். அந்த மாதிரி சிரிப்பீங்கல்ல, சிரிங்களேண்டி. ஏ கிழவி, ரொம்ப அல்ட்டாவ. அவர் யாரு சொன்னார் தெரியுமா? ஏ பொண்ணு தாயி, ஒண்ணுதாண்டி. என்ன இது? இவங்க எஸ்டேட்டை ஏதோ நான் ஏலத்துல எடுத்த மாதிரியும், இவங்க வேற வழியே இல்லாம அதுல வந்து கூலி வேலை செய்யற மாதிரி இல்ல. என்ன பார்த்து முறைக்கிறாங்க? சிரிச்சா என்ன முகம் செதறிடவா போகுது? ஏ பொண்ணு தாயி, முதலாளி சும்மா தமாசுக்கு தாண்டி சொல்றாரு. நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் முதலாளி. பொண்ணு தாய் சிரிச்சு நீங்க பார்த்தது இல்லை. சோழிய சுழட்டி பாறையில விட்டா சொயின்னு ஒரு சத்தம் வருமே, அந்த மாதிரி இருக்கும். இன்னும் அந்த சிரிப்பொலி என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. சூன்யம் எரிஞ்சு போக, பார்த்த கண்ணு பட்டு போக, சூதும் வாதம் சுட்டு எரிய. தூத்து துப்பு. என்ன மதலாம்? துப்புண்ணா. தூ தூ தூ. வர வர நீ பெரிய மனுஷாயிட்டே வர்ற. நீ சும்மா இருந்த. உனக்கு எவ்வளவு திஷ்டி தெரியுமா? நீ வாங்கிட்டு வந்த குஞ்சலத்தையும் ஜிமிக்கையையும் அந்த கோடியில இருந்து இந்த கோடி வரைக்கும் காட்டின. என்னமா பேசுறாங்க தெரியுமா? இப்படி ஊர்க்கண்ணு பட்டு உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா? நீ ஒண்ணும் கவலைப்படாதமா. உனக்கு ஒரு நல்ல புருஷன் பிடிச்சு கொடுக்க வரைக்கும் எனக்கு ஒண்ணாகாது. போனா என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுலயே குறியா இருக்கியே. என்னமா அது? சின்ன பழத்தனமா பேசுற. நான் உன்னை விட்டு பிரியறதா? வீட்டோட மாப்பிள்ளை தான் தேடிட்டு இருக்கேன். என்ன கிறுக்கு பசங்க சீதனம் கொஞ்சம் அதிகமா கேட்பானுங்க, கொடுத்துட்டா போகுது. பொண்ணு தாயி, நான் உன் கல்யாணத்தை எப்படிலாம் பண்ணணும்னு ஆசைப்பட தெரியுமா? இந்த ஊர்ல ஒரு பயிலும் அந்த மாதிரி கல்யாணம் நடத்திக்க கூடாது. என்ன உடனே வைக்கப்பட்டுருவீங்களா? பழைய பாட்டு ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி, அங்க வெண்ணி சுட வச்சிருக்கேன், என்ன பார்த்து நீ இருமா. அப்பாடா, நானும் தான் பாத்திருக்கேன். ஒரு உலகத்துல இந்த குளிர்ல சுடுதண்ணி காய்ச்சி கொடுத்து ஒரு வேலைக்கார மாதிரி பக்கத்துல நிக்கிற ஆம்பளைய இப்பதாம பாக்குறேன். என்ன தோரணை? ஏய் புனத்தாயி, உங்க அண்ணன் எனக்கு வேலைக்காரன் அனுப்புறியா? பாத்து 30 ரூபா கொடுத்துறேன்டி. யோ, என்ன சொல்ற? வந்துறியா? ஏய் வள்ளி, எங்க அண்ணனை பார்த்து இனிமே இப்படி சொன்ன உங்ககிட்ட பேச்ச வச்சுக்க மாட்டேன், சொல்லிட்டேன். அடி ஆத்தி, வேண்டாண்டிமா. எனக்கு இருக்கிற ஒரே உறவு நீதான். நீ கூட என்கிட்ட பேசலனா அப்புறம் இந்த குளம் குட்டை மரம் மட்டை இந்த குட்டிச்சவரு. திமிரு பிடிச்சோட குட்டி சொல்ற. அடே நீ வர கை நீட்டுற இடத்துல நின்னுட்டு கஷ்டமா இருக்குல்ல? அடிங். யோ, என்னைய முறைக்கிற? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வக்கு இல்ல. இனிமே அவளா பார்த்து வாந்தி எடுத்தாதான் வழி பிறக்கும். அடிச்சி, அதுக்கு உன்ன மாதிரி சீம சித்துறாங்கி நாட்டு முள்ளுவாங்க பாரு. என் தங்கச்சி அப்படி இல்ல. என் கூரையில போட்ட ஓடே கோயில சுத்துற மாடு. தங்கச்சி மேல என்ன பாசம் பொங்கி வழியுது. அப்பா, பாசமலர் சிவாஜி தோத்தறியா? ஐயோ, அந்த படமே எங்களை பார்த்து எடுத்தாங்க. சரி சரி. ஓடுகளே,
என் தங்கச்சியோட கூட்டலாச்சின பாக்குறேன். இல்லனா என்னைய பண்ணிடுவேன். அடிச்சி ஆம்பளை இருந்தா இந்த தொட பாப்போம். அண்ணா உன்னை பார்த்து ஆம்பளையாங்கறா. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு நடக்கணும். தொடுன விடாத. நீ பக்கத்துல இருக்கேன்னு சும்மா இருந்தேன். நீயே சொல்லிட்டல, நீ விட்டுடுவா? ஏய் இந்த நில்லு. ஏய் எங்க ஓடுற? ஏய் பாயா. சரிதான் போடி. குடிக்கிற தைல செட்டு போதானே வருவ. அங்க வச்சு உனக்கு கவனிச்சுக்கிறேன். எப்படி தூள்ல அக்கா 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 உங்க தைல செட்டு பத்திக்கிட்டே இருக்குக்கா. என்னடா கட்டுப்புச்சி, நீ என்ன சொல்ற? தைல செட்ல வச்சு உங்க அண்ணன் வள்ளியை கெடுத்துட்டானா. ஒரே கலாண்டா. கடவுளே. காளியோட உடம்புல வள்ளியோட கை நகத்தால கீறப்பட்ட ரத்த காயம் இருக்கு. ரெண்டாவது, இந்த சம்பவம் காளியோட தைல செட்ல தான் நடந்திருக்கு. அடுத்து வள்ளிய பாக்குற போதெல்லாம் நீ என் தைல செட்டு பக்கம் தானே குளிக்க வருவ, அங்க வச்சு உன்னை பாத்துக்கிறேன்னு அடிக்கடி சொல்லியிருக்கான். இந்த விஷயமும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால காளிதான் குற்றவாளின்னு நம்ம ஊர் பஞ்சாயத்து முடிவு பண்ணுது. போலீஸுக்கு தகவல் சொல்லி காளிய கைது பண்ணி கொண்டு போற வரையில ஊர் தலையாரி மாயாண்டி இவனை தன் பொறுப்பிலேயே வச்சிருக்கணும். ஐயா ஐயா சத்தியமா சொல்றேன், என்னை நம்புகியா. எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் நிரபராதியா. என்னை நம்புங்க ஐயா, என்னை நம்புகியா. நான் எந்த தப்பு போறல, என்னை நம்புங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதியா ஐயா. ஐயா பயாண்டி சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பு பண்ணல. இங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீயாவது நம்பு, நீயாவது சொல்லு. காளி, தலைவரே சொன்னதுக்கு அப்புறம் தலையாரி ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. அப்படி கலகலப்பா இருந்த பொண்ணோட வாழ்க்கை தான் இப்படி சோகமாயிடுச்சு முதலாளி. ஆமா, அன்னைக்கு ராத்திரி வந்து என் கழுத்தை நெரிச்சானே, அவனோட முறை பண்ணதானே இவன் அண்ணன் கெடுத்துட்டான். ஆமா முதலாளி. அந்த காளி என்னன்னா என்ன ஆவான்? ஊர் ஜனங்களாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து சாதிச்சு சொல்லிட்டாங்க. கோர்ட்ல நோ ஆர்குமெண்ட், தூக்கு தண்டனை, அவ்வளவுதான். ஆனா அந்த படுபாவி தண்டனை நிறைவேறதுக்கு முன்னாடி ஜெயில தப்பிச்சுட்டான் முதலாளி. தப்பிச்சு இங்க வந்தானா? இங்க வருவானா? ஊர் ஜனங்கள்லாம் ஒன்னா போட்டு அமுக்கி பஞ்சாயத்துல ஒப்படைச்சிருவோம். அவங்க போலீஸ்ல ஒப்படைச்சிருவாங்களே. அப்போ போலீஸ் அவனை தேடிக்கிட்டு இங்க வரல. அப்படி கேளுங்க முதலாளி. சுத்தி உள்ள 18 பட்டி கிராமத்திலயும் முள்ளிமலை பேர் போன இடம். போலீஸ் வந்ததே இல்லை. வந்தா என்ன செய்வீங்க? தொப்பியும் சூயும் கேட்டு பஞ்சாயத்துல நிறுத்திடுவோம். இன்னும் நாரிடும். நல்ல கட்டுப்பாடு. ஏய் பாத்தியடி வேடிக்கையே, நாம தான் புருஷன் வேணும்னு பொங்கல் வைக்கிறோம். இது ஏண்டி பொங்கல் வைக்குது? நீங்க புருஷன் வேணும்னு பொங்கல் வைக்கிறீங்க, நான் பொண்டாட்டி வேணும்னு பொங்கல் வைக்கிறேன். இதுல என்ன தப்பு? யோ, கல்யாணம் பண்ற வயசையா இது? இந்த மூஞ்சிக்கு இந்த மூஞ்சி எவ்வளவோ பரவாயில்ல. இஸ்திரி பெட்டி மாதிரி ஒரு முகம், இதுக்கெல்லாம் புருஷன். ப்பு, இதுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. இந்த அழகான மூஞ்சிக்கு ஏன் இத்தனை நாளா பொண்ணு கிடைக்கல? அதையும் கேக்குற. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா ஒரு பொண்ணு கிடைக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு தேடி அலைஞ்சேன். கடைசியில முடிதான் வெள்ளையா போச்சு. எப்படியும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ல ஒரு பொண்ணு கிடைக்காமலா போகுது?
ஏன் எங்களெல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா தெரியலையோ? இந்த மூஞ்சி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா பஸ் ஸ்டாண்டு? இப்பவே இவ்வளவு வயசாயி போச்சு, இனிமே கல்யாணம் பண்ணி எப்பயா பிள்ளைய பெத்துக்க போற? எனக்கா வயசாகி போச்சு? இப்ப நினைச்சாலும் 50 ஏக்கர் நிலத்தை கலப்பை இல்லாம விழுவேன். ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி பிள்ளைய பத்து கற்பமாக்கி காட்டுனா இல்லையான்னு பாரு. அது வரைக்கும் பொங்கல் பொங்கிக்கிட்டே இருக்கும். அரிசி விலை என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னைக்கு பொங்குதோ அன்னைக்கு பொங்கட்டும். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். என்ன குத்துது உன் காலா? வான்னு கூப்பிட்ட வந்துட்டேன். பேசாம இருந்தா எப்படி? பொண்ணு தாயே, என்ன நான் மட்டும்தான் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கேன்? ஒரு பொம்பளையும் பொங்கல் வைக்க காணா? எல்லா பொம்பளைங்களுக்கும் புருஷன் கிடைச்சாச்சா? யாருக்கு கிடைச்சாலும் அந்த இஸ்திரிப்பட்டி மூஞ்சிக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காதே. தாயே பராசக்தி, புதுசா ஒரு பொண்ணு வேணும், புதுசா ஒரு பொண்ணு வேணும்னு நித்தம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேனே, என் சத்தம் உன் காதுல விழலையா? வாயை திறந்து பதில் சொல்லு. அண்ணே அண்ணே. யாரு? அம்பாளா பேசுவது? அம்பாள் எந்த காலத்திலடா பேசினாள் அறிவு கெட்டவனே?
பராசக்தி வசனம் மாதிரியே இருக்கு. இது பராசக்தி இல்ல, திரும்பி பார். இன்னும் கொஞ்சம் நேரம் போனா மனோகரான்னு சொல்லும் போல இருக்கே. ஐயோ அண்ணே, இங்க பாருண்ணே, நான் தான் பரமசிவா. அடட, நீயா? அண்ணே, நீங்க அடிக்கடி புதுசா ஒரு பொண்ணு வேணும், புதுசா ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லுவீங்கல்ல? ஆமா. அதே மாதிரி ஒரு பொண்ணு புத்தம் புதுசா ஊரு கோடியில அப்பனோட வந்து இறங்கி இருக்கு. ஏகப்பட்ட சாமா வண்டி வேணும்னு கேட்டாங்க, பிடிக்கத்தான் போயிட்டு இருக்கிறேன். வர்றேண்ணே. கொஞ்சம் இரு. நான் வர்றேன். தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பட்டுமா? அண்ணே, வெறும் நன்றியோட போனா எப்படி? அது சரிதான். இந்த 5 ரூபா வச்சுக்க. அது செல்லாது. இந்த 2 ரூபா வச்சுக்க, இது செல்லும். பொங்கிருச்சான்னு பாத்துக்க போ.